ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வாழ்க்கையில சந்தோஷம் வேணுமா? ஒரு செடி வளர்த்து பாருங்க. காலைல எழுந்தவுட அந்த பூக்கள பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோல ஜூலை மந்தோட கார்டனிங் அப்டேட் தான் பார்க்க போறோம். நம்ம வந்து பார்க்க போறது இக்ஸோரா பிளான்ட்ஸ் பத்தி தான். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பீச் கலர் இக்ஸோரா பிளான்ட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெட் இக்ஸோரா பிளான்ட். இது எவ்வளோ பெருசா பூத்திருக்கு பார்த்தீங்களா? இது வந்து அவ்வளோ ஒரு பியூட்டியா இருக்கு இது. இது வந்து நம்ம டெக்கரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உருளை டெக்கரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பூஜாக்கும் இந்த ஃப்ளவரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் பீச் கலர் ரெட் கலர்லேயும் பூ பூத்துட்டு இருக்கு. நிறைய பூ பூக்கும் டெய்லி. நெக்ஸ்ட் வந்து நம்ம பன்னீர் ரோஸ் பார்த்துட்டு இருக்கோம். பன்னீர் ரோஸ் வந்து எவ்வளோ ஹைட்டாக அந்த செடி ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? டெய்லி பூ பூத்துட்டு இருக்கோம் இந்த செடியில். இந்த செடியை நாங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். இனி தான் கட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் இக்ஸோரா. நெக்ஸ்ட் வந்து பீச் கலர் இக்ஸோரா தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பீச் கலர் ரெட் கலரும் மோஸ்ட்லி நிறைய இருந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து நந்தியாவட்டா பிளான்ட். நந்தியாவட்டா பிளான்ட் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் வச்சிருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் பூத்துருக்கு. வேறு எல்லோ இக்ஸோரா, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரெட் இக்ஸோரா. மோஸ்ட்லி வந்து பீச் கலரும் ரெட் இக்ஸோரா தான் ரொம்பவே இருக்குதுங்க. அப்புறம் ஆரஞ்சு கலர் எக்ஸோரா அண்ட் எல்லோ கலர் எக்ஸோரா இப்போ தான் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் வீடியோவில் இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ பற்றி சொல்லணும்னா ரொம்ப டெய்லி வந்து ஒரு 15 ஃப்ளவர்ஸ் பூக்கும். இது வந்து இந்த பைப் பக்கத்துலேயே இருக்கனால எப்போவுமே ஈரமாகவே இருந்துட்டு இருக்கும். அதனால ரொம்ப பூ பூத்துட்டு இருக்குங்க. அது பக்கத்தில் இருக்கிறது அரளி, அதுலேயும் பூ எப்போவுமே இருந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பப்பாயா ட்ரீ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பப்பாயா ட்ரீஸ். நெக்ஸ்ட் வந்து நித்திய கல்யாணி பிளான்ட். எப்பவுமே இந்த செடியில் வந்து பூ பூத்துக்கிட்டே இருக்கும். சம்மரில், ஈவன் சம்மரில் கூட அப்படிதான். அவ்வளோ ஒரு பியூட்டின்னே சொல்லலாம் அந்த கார்டனுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம செம்பருத்தி பூவில் அடுக்கு பார்க்குறோம். அடுக்கு பூ வந்து இந்த பூ வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு பூ பூத்தாலும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இது நாங்கள் வந்து பூஜாக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எல்லாமே ரோஸ், ஸ்மால் பிளான்ட் எல்லாமே இப்போ வச்சுருக்கோம் நாங்கள். நெக்ஸ்ட் வந்து ஜாஸ்மின் ஃப்ளவரும் அது இப்போ வச்சிருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக பூத்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சங்குப்பூ செடியை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ ஒரு பியூட்டிங்க. அந்த ப்ளூ கலர்னாலே அமைதின்னு சொல்லுவாங்க. இது சங்கு ஷேப்பில் இருக்கனால சங்குப்பூ என்னும், வேற வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கனால பட்டர்ஃப்ளை பீ என்றும் நம்ம சொல்லுவோம். இது நாங்கள் பூஜாக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம ஜூஸ் பண்ணிக்கலாம், வேற வந்து டீயும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த சங்குப்பூவில் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிங்க இந்த சங்குப்பூ செடி. நெக்ஸ்ட் வந்து இக்ஸோரால ஆரஞ்சு கலர் வந்து ஸ்மால் பிளான்ட் இது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது பாட் செக்ஷன்ல ஃபுல்லாக இது வந்து ஷோ பிளான்ட்ஸ். ஃபுல்லாக நம்ம ஷோ பிளான்ட்ஸ் வச்சுருப்போம். இது ஸ்னேக் பிளான்ட் வச்சுருப்போம். அது டெசர்ட் பிளான்ட்ஸில் ஒயிட் ஸ்டோன்ஸ் போட்டு அவ்வளோ ஒரு பியூட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் நீங்கள் எந்த மாதிரி கார்டனிங் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.